வாழைப்பூ பொரியல். அதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு தட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கடுகு பொரிஞ்சிச்சு. இதை போட்டு வெங்காயம் போட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ வந்துட்டு வாழைப்பூ கட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு எடுத்து வடிகட்டி கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா தான் உப்பு போடணும். இப்போ போட்டால் அதிகமாகிடும், கொஞ்சம் சுருங்கிடும் வெந்ததுக்கு அப்புறமா. இதுக்காக துவரம்பருப்பு வந்து பாதி வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வேகக்கூடாது, அதனால தான் கிண்ணத்தில் போடுறேன். இப்போ உப்பு போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு இறக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் தேங்காய் போட்டுக்கலாம். வாழைப்பூ பொரியல் ரெடி. ரெடி ஆகிடுச்சு. முள்ளங்கி சாம்பார். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முள்ளங்கி சாம்பார், கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல், வாழைப்பூ பொரியல், கத்திரிக்காய் முருங்கைக்காய், வெங்காயம் தக்காளி போட்டு தொக்கு. வணக்கம், சமையல் வித் சசிமி சேனலில் இன்றைக்கி என்ன லஞ்ச் பண்ணியிருக்கோன்னா முள்ளங்கி சாம்பார் வச்சுருக்கோம். வெள்ளை சாதம், கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல், பாப்பாக்காக பருப்பு எடுத்து வச்சுருக்கோம், வாழைப்பூ பொரியல், தேங்காய் போட்டு துவரம்பருப்பு எல்லாம் போட்டு வாழைப்பூ பொரியல். இந்த ரெசிபி வீடியோவில் வரும், பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.